சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராஜேஸ்வரியோட ஆட்டத்தை அடக்கவே முடியலங்க. எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க. நம்ம வெண்பா குட்டி வந்து ஒரு சின்ன குழந்தை, அவங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அப்ப கூட இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா மனம் இறங்கி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலைங்க. விஜய் ஏன் இப்படி ராஜேஸ்வரியை நம்பி நம்ம வெண்பாவை விட்டுட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. அது மட்டும் இல்லாம இப்ப விஜய் வந்து பிசினஸ் விஷயமா தான் வந்து வெளியில போயிற அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அவர் வந்து பிசினஸ் விஷயமா போயிருக்காரா இல்ல வீட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, சோ நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட விஜய் வந்து போயிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா தாங்க இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானதை எல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம், இந்த வீட்டுல நம்ம தான் ராணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முடிவு பண்ணிட்டாங்க. சோ ஒவ்வொரு ₹1 எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கூட நீங்க எங்கிட்ட கேட்டுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து ஆர்டரே போட்டாங்க. வெண்பாவால இதை தாங்கிக்க முடியலங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனா ஸ்கூல்ல மிஸ் சும்மா இருப்பாங்களா, நீ ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில வெண்பாவுக்கு வேற வழி இல்ல, அழுதுகிட்டே வந்து ராஜேஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, அதான் நாளைக்கு கண்டிப்பா ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. சோ நம்ம வெண்பாவோட அழுகையில குளிர் காயறாங்க இந்த ராஜேஸ்வரி. என்னடா சின்ன குழந்தை அழறா அப்படின்னு சொல்லிட்டு கூட ரொம்பவே இறக்க குணம் இல்லாத இந்த ராஜேஸ்வரிக்கு சரியான பதிலடியை நம்ம வெண்பா வந்து கொடுத்தே ஆகணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா வந்து பசியும் பட்டினியுமா இருக்கிற விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராஜேஸ்வரியை சும்மாவே விட மாட்டாருங்க, ஒன்றிலன்னு பண்ணி வீட்டை விட்டு துரத்துருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா விஜயை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்ற ஐடியா கூட இந்த ராஜேஸ்வரியோட மனசுல இருக்குதுங்க. ஏன்னா விஜய் வந்து இப்ப வீட்டை விட்டு போயிட்டாரு, நம்ம நினைச்சதை எல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா விஜய்க்கே தெரியாம அந்த சொத்தை எல்லாத்தையுமே வந்து தன்னோட பேருக்கு மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க. சோ ராஜேஸ்வரி வந்து ஐடியா போடலாம், பிளான் போடலாம். பட் ஆனா இந்த விஷயம் வந்து விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னா ராஜேஸ்வரியை எதிர்த்தாலும் ராஜேஸ்வரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்க பாரு உன்னோட பிடி எல்லாமே எங்கிட்ட இருக்கு, அதாவது உன்னோட சொத்து எல்லாமே என்னோட பேருக்கு மாத்திக்கிட்ட, இதுக்கப்புறம் எங்கிட்ட நீ வாழ ஆடணும்னு சொல்லிட்டு நினைக்காத அப்படின்ற அளவுக்கு கூட ராஜேஸ்வரி வந்து விஜயை கேட்பாங்க. ஆனா விஜயோட நிலைமை தாங்க ரொம்பவே மோசமா இருக்க போது. ஒரே ஒரு குழந்தைய ரொம்பவே அன்பும் பாசமா வளர்த்துக்கிட்டு இப்ப ராஜேஸ்வரி வீட்டுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து ஏன் என்னன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எதிர்த்து கேட்கல. இதனால பல பிரச்சனைகளை நம்ம விஜய் தாங்க சந்திக்க போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.